ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் ஈஸ்டர் தினமாக கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கின்றனர். ஈஸ்டர் தினத்துக்கு முன்னதாக 40 நாள்கள் தவக்காலமாக கருதி கிறிஸ்தவர்கள் விரதமிருந்து கடைபிடிக்கின்றனர். கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி தவக்காலம் துவங்கியது. இக்காலகட்டத்தில் தவம், ஜபம், நோன்பு கடைபிடித்து வந்தனர். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சனிக்கிழமை நள்ளிரவில் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. சென்னை எழும்பூர், சாந்தோம், பெசன்ட் நகர், சின்னமலை, பரங்கிமலை, பெரம்பூர், பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறார், அதே போல் எல்லோருக்கும் அவர் செய்கிறார் என்கின்ற வல்லமை நாங்கள் சொல்லி இன்றைக்கும் நாங்கள் பீச்சில் ஒரு வாக்கு போகிறோம். அதில் அது ஒரு சாட்சியின் ஊர்வலம், அது ஒரு வெற்றியின் ஊர்வலம். கிறிஸ்தவ மக்களுக்கு லைஃப் ஆஃப்டர் டெத் என்கின்ற காரியங்களை உறுதிப்படுத்தும்படியாக இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது கொண்டாடுவதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து மக்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து உயிரை விட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து அதை நாங்கள் ஈஸ்டர்னு கொண்டாடுறோம். இந்த நாளில் விசேஷமாக எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக இருக்குவோம். இந்த நாளை நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்களும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக நல்லா இருக்கணும், நம்ம தேசத்துக்காகவும் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்.